தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிரிப்சன் பேசுறேன். இதுவரை நம்மளோட விஐபி சேனல் நீங்க ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க என்னோட கான்டாக்ட் நம்பர் கனெக்ட் பண்ணி, என்டையர்லி லைஃப் டைம் ஃப்ரீயா நீங்க வந்து நம்ம விஐபி சேனல் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்மளோட நண்பர் ஒருத்தர் வந்து கைண்ட் சஜஷன் குடுத்திருந்தாரு. நீங்க பேசுற வீடியோல அப்படிங்கிற வார்த்தை அதிகப்படியா இருக்கு. அத கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா, வீடியோ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா அத நான் திருத்திக்கிறேன். நம்ம வீடியோவோ அல்லது நம்மளோட சேனல், நம்மளோட கால் சம்பந்தமா எந்த சஜஷனோ அல்லது குறைகளோ, புகார்கள் எது இருந்தாலும் என்ன டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. அப்போதான் அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல அது நடக்காம என்னால பார்த்துக்க முடியும். சரி வாங்க, நம்ம இப்போ அப்கமிங்ல என்ன நடக்கப் போகுது? கோல்டு பை ஆகுமா? செல் ஆகுமா? அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் தென் பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறும்படம் மாதிரி நம்ம லாஸ்ட் வீக் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எல்லாரையுமே நான் கண்டிப்பா போட சொல்லியிருப்பேன். ஸ்டாப் லாஸ்ங்கிறதுல நீங்க ஸ்டாப் லாஸ் மட்டும் போட்டா போதாது. அது எந்தெந்த இடத்துல ஸ்டாப் லாஸ கரெக்ட்டா போடணும் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நம்ம லாஸ்ட் வீடியோல குடுத்த ஸ்டாப் லாஸ் எப்படி தப்பிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ தெளிவா இதுக்கு இந்த வீடியோ கேளுங்க. மார்க்கெட் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, என்ட்ரியை எங்க எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் இதுல போட்டிருப்பாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் ரன் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸை நம்ம தவிர்க்கிறதுக்காக தான் ஸ்டாப் லாஸை இன்னும் கொஞ்சம் கீழே போட்டிருக்கோம். மற்றபடி எதுவுமே கிடையாது. இது நம்ம லிக்விடேஷன் ஹண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஜோன் கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு லாஸ்ட் வீக் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, மார்க்கெட் லாஸ்ட் வாரம் ஒரு நியூஸ் 7 மணி நியூஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, கிளியரா ஒரு ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிச்சு. பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிச்சு. நம்ம அஸ் யூசுவல் எல்லா ட்ரேடரும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸ்டாப் லாஸ்ங்கிறது ஒரு ப்ரீவியஸ் சப்போர்ட் ஜோன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸ்டாப் லாஸ்ங்க 17.27ல நிறைய பேர் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் மார்க்கெட் வந்து 17.25 வரைக்கும் போயிட்டு நிறைய பேர் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிருச்சு. ஸ்டாப் லாஸ் போட்டா நம்ம ட்ரேடிங்ல ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இல்ல. எந்தெந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படிங்கிறதையும் தெளிவா கத்துக்கணும். கிளியரா இந்த வீடியோல போட்டிருந்தோம். நம்ம ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிட்டு மார்க்கெட் கிளியரா போகும் அப்படிங்கிறத போட்டோம். அதே மாதிரியே மார்க்கெட் வந்து கிளியரா இந்த இடத்துல டச் பண்ணிட்டு அகைன் புல்லிஷ் ஆகி போயிருக்கு. சரி வாங்க, இந்த வாரத்துல கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டீடைல்டு ப்ரொஜெக்ஷனா பார்க்கலாம். அஸ் யூசுவல் நம்ம வழக்கம் போல ஒரு சேனலை ட்ரா பண்ணிக்கலாம். மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கா இல்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா அப்படிங்கிறத கிளியரா பார்க்கறதுக்காண்டி ஒரு சேனல் ட்ரா பண்ணிக்கலாம். இதை பார்த்தா கிளியரா தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு முறையும் ஏன் நான் வந்து டவுன் ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றேன்னா, இந்த இடத்துல டவுன் ட்ரெண்டை பிரேக் பண்ணிருச்சு. அப்போ மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? மார்க்கெட் வந்து கிளியரான அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இதுக்காக தான் நான் வந்து ஒரு முறையும் ட்ரெண்ட் லைனை வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன். நம்ம ஏன் ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸோட சொல்றேன். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது நம்ம எப்பவுமே பை கால் தான் எடுக்கணும். மார்க்கெட் செல் ட்ரெண்ட்ல இருக்கும்போது எப்பவுமே செல் கால் எடுக்கணும். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். மார்க்கெட் கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்க ஒரு செல் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் கிளியரா ஒரு புல்லிஷ் ஆயிடுச்சு. கொஞ்சம் லாஸ்ல போயிடுச்சு. அகைன் பாருங்க, ஃபால் ஆகி ப்ராஃபிட்ல முடிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு ரீசன். இல்ல நீங்க வந்து இந்த டவுன் ட்ரெண்ட்ல ஒரு புல்லிஷ் கால் எடுத்திருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும் பாருங்க. இந்த இடத்துல ஒரு பை கால் எடுத்திருக்கீங்க நீங்க. மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? ஒரு ஃபால் ஆயிருக்கு. அகைன் ஒரு புல்லிஷ் ஆகி நீங்க போட்ட இடத்துக்கு கூட வரல. அகைன் ஃபால் ஆகி உங்க அக்கவுண்ட் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆயிருக்கும். நீங்க அப் ட்ரெண்ட்ல பை காலும் டவுன் ட்ரெண்ட்ல செல் காலும் எடுத்தீங்க அப்படின்னா, நீங்க போட்ட இடத்துக்கு 1 அல்லது 2 அல்லது ஈவன் 1 வாரம் கழிச்சு கூட வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால தான் நம்ம வந்து டவுன் ட்ரெண்ட் சேனலையும் சரி, அப் ட்ரெண்ட் சேனலையும் சரி நம்ம கிளியரா பார்த்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். சரி வாங்க, நம்ம வழக்கம் போல ஒரு மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் ஒரு 17.50 அப்படிங்கிற ஜோன்ல ரொம்பவே சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அதை வந்து நம்ம ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா எடுத்துக்கலாம். சப்போர்ட் ஜோனை பார்த்தீங்க அப்படின்னா 17.26 நம்ம லாஸ்ட் வீக் ட்ரா பண்ண அதே மாதிரி தான் 17.26 அப்படிங்கிறது நமக்கு இன்னொரு சப்போர்ட் ஜோன். 2 சப்போர்ட் ஜோன் ட்ரா பண்ணியாச்சு. நம்ம டார்கெட் பிரைஸ் ஆன ரெசிஸ்டன்ஸ் ஜோனை ட்ரா பண்ணிடலாம். ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பார்த்தீங்க அப்படின்னா 16.10 நம்ம லாஸ்ட் வீக்கே இந்த டார்கெட் வந்து ஹிட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிருந்தோம். பட் அந்த அளவுக்கு மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. லாஸ்ட் 2 நாள் அதுவும் சுத்தமாகவே மூவ்மெண்ட் இல்லை. அண்ட் தென் மார்க்கெட் 18.10 பிரேக் பண்ண எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா 18.72. லாங் டேர்ம் வந்து மார்க்கெட் எப்பவுமே பை தான். அதனால 17.72 அப்படிங்கிறத நம்ம மேஜர் டார்கெட் ப்ரைஸாக போட்டுக்கிட்டோம். இப்போ
மார்க்கெட் லாஸ்ட் வீக் வந்து நம்ம அஸ் யூசுவல் பிரெடிக்ட் பண்ண மாரியே ஒரு ரீடெஸ்ட் குடுத்துச்சு. நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிளியரா பாருங்க இந்த இடத்துல ரீடெஸ்ட் குடுத்துட்டு நம்ம புல்லிஷ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாரியே மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் குடுத்துருச்சு. பட் வந்து புல்லிஷ் ஆகல. ஸோ இந்த வீக் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துரலாம். கரெக்ட்டா இங்க ஒரு ரீடெஸ்ட் குடுத்துருக்கு. இங்க ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆகி, ரிவர்சல் குடுத்து ஃபேக் ஆகி மூவ்மெண்ட் ஆகுறதுக்கு நெறையவே பாசிபிள் இருக்கு. ஸோ அதனால ஸ்பின்னிங் டாப் விழுந்தனால மார்க்கெட் ஃபால் ஆயிடும் அப்படின்னு யாருமே தீர்மானிக்க வேண்டாம். ஸோ என்னோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் இந்த வாரமும் கிளியரான பை பொசிஷன் தான். எங்கேருந்து அப்படின்னா 17.53 அதே பொசிஷன்ல இருந்து டார்கெட் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 17.74 போற வரைக்கும் ரொம்பவே பாசிபிள் இருக்கு. அந்த ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல லாஸ்ட் வீக் குடுத்த அதே ஸ்டாப் லாஸ் பிரைஸ் தான் 17.20 அல்லது 23 கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ ப்ராப்பரான சப்போர்ட் டிராப் பண்ணியாச்சு, ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ணியாச்சு, அண்ட் தென் ப்ரொஜெக்ஷனும் டிராப் பண்ணியாச்சு. மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கிருந்து ஒரு ரீடெஸ்ட் குடுத்து அகைன் புல்லிஷ் ஆகும். புல்லிஷ் ஆனதும் அகைன் ஒரு 17.70 டச் பண்ணிட்டு ரொம்பவே லாங் போறதுக்கு ரொம்பவே பாசிபிள் இருக்கு. ஸோ இதுதான் மேஜர் பாசிபிள் அவுட்கம். ஸோ மார்க்கெட் கிளியரான ஒரு பை ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவேன். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தா தான் போகுது. ஸோ கவனமா கேளுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மார்க்கெட் கிளியரா இங்க குடுத்து டச் பண்ணி ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் போக போகுது அப்படிங்கிறத டிசிஷன் பண்ணிட்டோம். ஸோ என்னென்ன ரீசன்ஸ்னால இப்போ வந்து மார்க்கெட் புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அஸ் யூசுவல் ஒரு ரீடெஸ்ட் குடுத்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மார்க்கெட் நம்ம லாஸ்ட் வீக் பிரெடிக்ட் பண்ண மாரி ஒரு ஸ்ட்ராங்கான ரீடெஸ்ட் குடுத்தாச்சு. அத நம்ம கிளியரா மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ரொம்ப நல்லாருக்கும். அத நம்ம நேமும் பண்ணி காமிச்சுர்றேன். நெறைய பேருக்கு புரியல. லாஸ்ட் வீக் ரீடெஸ்ட் பண்ணிட்டு இத. அதனால ரீடெஸ்டட்ன்னு போடுறோம். ரீடெஸ்ட்ன்னு குடுத்தா தான் ரீடெஸ்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ரீடெஸ்டட்ன்னு குடுத்துட்டா, ரீடெஸ்ட் பண்ணி முடிச்சிருச்சு. ரீடெஸ்டட் 17.27. ஸோ 17.27 ரீடெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு மேஜர் ரீசன். தென் 2வது ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சப்போர்ட் ஜோன பிரேக் பண்றதுக்கு தயாரான நிலையில இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு. அத பிரேக் பண்றதுக்கு தயாரான நிலையில இருக்கு. ஸோ நம்ம சப்போர்ட் முதல்ல டிரா பண்ணிக்கலாம். மேஜர் சப்போர்ட் அண்ட் ஸ்டாப் லாஸ். மேஜர் சப்போர்ட் அண்ட் ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து டிரா பண்ணியாச்சு. அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படின்னு நேம் குடுத்துக்கலாம். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் 1. அதுக்கப்புறம் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் 2 அண்ட் டிபி 1. அதுக்கப்புறம் இது வந்து லாங் டேர்ம் டிபி. லாங் டேர்ம் டிபி. ஸோ மார்க்கெட்டோட கிளியரான சப்போர்ட் அண்ட் தென் என்னென்ன என்னென்ன டிபி ஸ்டாப் லாஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ மார்க்கெட் கிளியரா பார்த்தா தெரியுது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். பாருங்க மார்க்கெட் கிளியரா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிட்டு புல்லிஷ் ஆகிறதுக்கு தயார் நிலையில இருக்கு. ஸோ இது வந்து 2வது ரீசன். கோல்டு வந்து பை ஆகிறதுக்கு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து 2வது ரீசன். அண்ட் தென் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் படி பார்க்கும்போது எனக்கு கிளியரா பார்த்தா தெரியுது. இது வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு. என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்றேன். கிளியரா பாருங்க. மார்க்கெட் இங்கிருந்து ஒரு டச்சு, இங்கிருந்து ஒரு டச். ஸோ இது கிளியரா பார்த்தா தெரியாது. இது வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்காக தான் நான் ஒரு இமேஜும் நான் வந்து கால் அவுட் பண்றேன். பார்த்தீங்கன்னா அசெண்டிங். ஸோ இதுதான் அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? ஒரு ஜிக்ஸாக் மாரி ட்ரெண்ட் வந்து கன்டினியூஸ் ஆயிட்டே இருக்கு. ஒரு அப் ட்ரெண்ட்ல ஒரு அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், லோவர் ட்ரெண்ட்ல டச் பண்ணி மேல போயிருக்கு. ஸோ அதே தான் இங்கேயும் ஃபாலோ ஆயிருக்கு. இங்க பாருங்க. ஒரு அப் ட்ரெண்ட் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கன்டினியூ ஆயிருக்கு. டவுனு, அப், டவுனு, அப், டவுனு. ஸோ மார்க்கெட் கிளியரா வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள் சேனல் ஃபார்ம் வந்து நம்ம அதையும் ட்ரா பண்ணி காமிச்சிடலாம். ட்ரையாங்கிள் பட்டன் கிளிக் பண்ணிட்டு 2 எட்ஜஸ் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். பார்த்தோம் அப்படின்னா கிளியரான ஒரு
அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து டார்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, கிளியரா பாருங்க. 18.10க்கு 18.10 கிளியரா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னும் ஃபார்ம் ஆயிருக்கு. அதையும் நம்ம கிளியரா மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ ஒரு முறை மென்ஷன் பண்றதுனால தான் கிளியரா எல்லாருக்கும் புரியும். அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இது வந்து 2வது ரீசன். ஸோ என்னென்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் கிளியரான அப் ட்ரெண்ட பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு ரீடெஸ்ட் குடுத்தாச்சு. ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க பாருங்க. ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி ரீடெஸ்ட் குடுத்திருக்கு. 3வது வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்னும் கிளியரா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் கிளியரான அப் ட்ரெண்ட் தான் போகும் அப்படிங்கிறத நான் பிரெடிக்ஷன் பண்றேன். ஸோ டெக்னிக்கலா என்னென்ன ரீசன்ஸ்னால கோல்டு பை ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஃபண்டமெண்டலா என்னென்ன ரீசன்ஸ்னால பை ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ டார்கெட் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18.10 அண்ட் 18.78 2வது போகும். ஸோ அதனால இப்போ நம்ம 2வது டிப்பியும் குடுத்துட்டோம். 2வது டிப்பியும் குடுத்தாச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 17 17 23 23 to 25 லாஸ்ட் டைம் போட்டது தான். 17 23 to 25 அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ஒண்ணா எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ ஃபண்டமெண்டலா என்னென்ன ரீசன்ஸ்னால கோல்டு புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் படி பார்க்கும்போது மார்க்கெட் கிளியரா ஒரு அப் ட்ரெண்ட் சேனல பிரேக் பண்ணி ஒரு ஃபால் ஆகுறதுக்கு ரொம்பவே வழிவகுத்தது. ஆக்சுவலா அதே மாரி தான் மார்க்கெட் நம்ம நெனச்ச மாரியே லாஸ்ட் வீக் ஃபால் ஆச்சு. அகைன் ஒரு ரீடெஸ்ட் குடுத்துட்டு ஃபால் ஆக போகுது. எப்போ டிஎக்ஸ்இ வந்து இந்த ஜோன டச் பண்ணி பிரேக் ஆகி ஃபால் ஆகுதோ, அப்போ கோல்டு வந்து கிளியரா இந்த ரீஜியன டச் பண்ணி புல்லிஷ் ஆயிடும். நம்ம அகைன் ஒரு இந்த இடத்துல மேல போயிட்டு ஒரு 17, 50, 61 டச் பண்ணிட்டு அகைன் வந்து புல்லிஷ் ஆயிடும். ஸோ ஓவராலா கோல்ட பொறுத்த அளவுக்கு இந்த வாரம் புல்லிஷ் அப்படிங்கிறதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் தென் இந்த மாரி அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து குடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு தவறாம கிடைக்கும். சரி, நன்றி, வணக்கம்.